என்னம்மா ஆதாரத்தை காட்ட சொன்னதுக்கு ஏன் மேல இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுவுற? நான் உன்னை என்ன பண்ணேன்? ஏமா என்னம்மா சொல்றீங்க? சின்ன பொண்ணு என்ன பண்ணா? அவளையே இப்ப எரிஞ்செரிஞ்சு பேசிட்டு இருக்கீங்க. தெரியணும்னா அதுக்குன்னு பெரியவங்கள்ட்ட எப்படியாம்மா பேசுவேன்? ரூம்ல வேற யாரும் இல்ல. இந்த மோதிரத்தை எடுத்துற வேண்டியதான். கிடைச்சிருச்சு. அப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். இங்க பாருங்க, தேவையில்லாம என்னை திருடின்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. மரியாதை அவ்வளவுதான். இங்க 2 பேரும் ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் உங்களை. அக்கா, நீங்க இப்படி பண்ணுவீங்களா? அதனாலதான் நீங்களே காணோம் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொல்லி பிரச்சனை சமாளிக்கலான்னு பாத்தீங்களோ? ஐயோ தம்பி, பிரச்சனை எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டு சொன்னேன். நான் எடுத்திருந்தா நான் எதுக்கு உங்களை கூப்பிட போறேன்? சாவி இல்லைங்க சாவி, அது கண்டிப்பா சின்ன பொண்ணு செஞ்சிருக்க மாட்டா. எங்க வீட்டு பொண்ணு மேல பழிய சுமத்துனீங்கல்ல, இப்ப ஆதாரத்தோட கிடைச்சிருச்சு. உங்க ஃப்ரெண்டு கிட்ட மோதிரம் எங்கன்னு கேட்டு சொல்லுங்க. ஆமாக்கா, வெளிய நல்ல மாரி வேஷம் போட்டுட்டு இப்படிதான் திருடுறாளுங்க போல. என்ன பிரச்சனையை கூட்டினா கடைசியில் அவளா இருக்கா பாருங்க. எல்லாரும் தேவையில்லாம என் மேல பழிய போடாதீங்க. இந்த மாதிரி வேலைலாம் நான் பண்ண மாட்டேன். எதுவும் இருந்தா நான் நேரா பேசுற ஆளுன்னா. இந்த மாதிரி திருட்டு பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அநியாயமா என்னைய தப்பு சொல்லாதீங்க. அக்கா, அந்த வீடியோல இருக்கிறதெல்லாம் சத்தியமா இல்லைங்கக்கா. ஏங்க, கண்டிப்பா அது சின்ன பொண்ணு செஞ்சிருக்க மாட்டா. எனக்கு 100% தெரியும். அவன் மேல பழிய போட மாட்டேன் நானு. அம்மா விடுங்கம்மா, இதெல்லாம் பெரிய பிரச்சனையா எடுத்துக்க வேணாம். மோதிரம் தானே, பார்த்துக்கலாம், விடுங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க சாவி. சின்ன பொண்ணு எங்க குடும்பத்துல ஒரு ஆளு. அலமேலு, எங்களை மன்னிச்சிருங்க. சரி, நீங்க இதுக்கப்புறம் எது பண்ணனாலும் அது உங்க முடிவு. எங்களுக்கு நேரம் ஆச்சு, எங்க வீட்டுக்கு நாங்க கிளம்புறோம். சாவி சும்மா இரு, இதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம வாங்க கிளம்பலாம். அப்படி வாங்கம்மா போலாம். போலாம். அதுக்கு தான் சொன்னேன், நிச்சயதார்த்தத்தை நம்ம வீட்டிலே வச்சுக்கலான்னு. இப்பதானே புரியுது பணக்காரங்க வீட்டுல எதுக்கு சன்னவாசம் வச்சுக்கிறாளுங்கன்னு. இந்த மாதிரி எதுவுமே தெரியாம அப்படியே திரட்டிட்டு போயிடுவாளுங்க போல. சும்மா இரு மீனாட்சி, வாங்க போலாம். அலமேலு நாங்க வரோம். சரிங்க சம்மந்தி. அக்கா,
சாரிக்கா, என் பேரை வச்சு தானே உங்களுக்கு இவ்வளோ அசிங்கம் நடக்குது. என்னை மன்னிச்சிடுங்கக்கா. நீ நெடுவாளி, என்னடி நீனு யாரோ ஒருத்தவங்க மேல் மன்னிப்பெல்லாம் கேட்குற? அக்கா, சத்தியமா அந்த வீடியோவில் இருக்கிறது நான் இல்லைக்கா. நீ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டடி, எங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன்க்கா நேராக கூட பார்த்து பேச மாட்டேன்? அது இல்லடி, அந்த படத்தில் பார்க்க உன்ன மாதிரியே யாரையும் காட்டுறாங்க. அதான் யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா, அப்போ நீயும் என்னை சந்தேகப்படுறியாக்கா? ஏம்மா அதெல்லாம் இல்லைம்மா, அதான் யாருன்னு தெரில, எப்படியோ காட்டி வச்சுருக்காங்க. முழுசாக வந்து பார்த்ததையும் நம்ப முடியாதுல்ல. இப்போலாம் ஃபோனில் என்னென்னமோ பண்ணி ஆளை வந்து வேற ஆளாக மாற்றுறாங்கல்ல, அந்த மாதிரியே கூட இருக்கலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம். சரிங்க மாமா. என்ன மட்டி கண்ணை மட்டும் தொட. நீ தான் அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டல்ல, அப்புறம் எதுக்கு கண்ணு தண்ணியெலாம் வருது? கண்ணை தொட முதல்ல. சரிக்கா. சரி மட்டி. சின்ன பொண்ணு மறுபடியும் ஆள ஆரம்பிக்கிற பாரு. நீ எதுவும் நினைக்காம பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு. வீட்டுக்கு போனவொடனே ஃபோன் அடி, சரியா? எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஆமாம்மா, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. சரிங்க மாமா. ஆண்டி, என்னங்க, வாங்க நம்ம போயிட்டு உட்காரலாம் செத்த நேரம். சரி வாம்மா. ஐயோ தேவி, நீ வேற ஏன் தப்பா நினைச்சுக்கிற? ஐயோ அதெல்லாம் இல்ல தேவி. தேவி, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். கண்டிப்பா அது செஞ்சது சின்ன பொண்ணு கதை கிடையாது. அதை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும்.